ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். படபடன்னு 10 நிமிஷத்தில் ஒரு கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை இலை, அது கூட சோம்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற அளவுக்கு. இப்போ நம்ம கருப்பு சுண்டல், வேக வச்ச கருப்பு சுண்டல் சேர்த்து இப்போ அது கூட தக்காளி பேஸ்ட்டே ஆட் பண்ணி அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அந்த சுண்டல், வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கிடையில் நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பூண்டு, அது கூட கொஞ்சம் சோம்பு, மற்றபடி பட்டையோ கிராம்பு எதுவுமே ஆட் பண்ண வேணாம், கசகசா கூட வேண்டியது இல்லைங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைட் கொண்டக்கடலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி அதுவும் நல்லா கொதிச்சு வந்தும்போது லாஸ்ட்டாக தேங்காய் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப தேங்காய் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குருமாவோட டேஸ்ட்டே மாறிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இறக்கிட்டு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.